காதல் கணவர் ஜெமினி கணேசன் பேச்சை அன்னைக்கு மட்டும் கேட்டிருந்தா சாவித்திரிக்கு அப்படி ஒரு பரிதாப நிலையே வந்திருக்காதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஜெமினி கணேசன் ஆல்ரெடி கல்யாணமானவர்னு தெரிஞ்சும் அவரை காதல் திருமணம் செய்துகிட்ட சாவித்ரி அவருக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருந்தது தெரிஞ்சதும் அவரால் தாங்கிக்க முடியலன்னு தான் இப்ப வரைக்கும் எல்லோரும் சொல்றாங்க. சோஷியல் ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு கட்டத்தில் அவங்கள மதுவுக்கு அடிமையாக்கிடுச்சு. பட தயாரிப்பில் மொத்த பணத்தையும் இழந்தாங்க. வருமான வரி குறித்த நாலேஜ் இல்லாததால மொத்த சொத்தையும் இழந்தாங்கன்னு பலரும் பல விதமாக காரணங்களை சொல்றாங்க. ஆக்சுவலி ஜெமினி கணேசன் சொன்ன வார்த்தையை மீறி சாவித்ரி சில விஷயங்களை செய்தாங்களாம். அதாவது சாவித்ரி கடைசியாக ஹீரோயினா நடிச்ச படம் பிராப்தம். இந்த படத்துல நீ நடிக்காத, உனக்கு பதிலாக இன்னொரு நடிகை பேரை சொல்லி அவங்கள நடிக்க வைங்கன்னு நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அதை கேட்காத சாவித்ரி நான் தான் நடிப்பேன், ஸ்விம்மிங் பண்ணி எடையை குறைக்க போறேன்னு வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம் கட்டியிருக்காங்க. மனையடி சாஸ்திரப்படி வீட்டுக்குள்ள நீச்சல் குளம் கட்டக்கூடாதுன்னு ஜெமினி கணேசன் எவ்வளவு சொல்லியும் சாவித்ரி கேட்கலையா. நீச்சல் குளத்துக்காக வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி அதுவே அவரோட துன்பத்துக்கு பிள்ளையார் சுழியாகி போச்சுன்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டிமார்களை கேட்டா இது உண்மையான தெரிஞ்சிடும்.